ஓய், பொடிதான் போறீரா இல்ல பீரங்கில மருந்து கடிக்கிறீரா? என்ன டெப்தா பாக்குறே? உள்ளங்கையை சொரிஞ்சே தனரேகையை அழிச்சுட போல் இருக்கே. சரியா ஸ்நானம் பண்றது இல்லையா? ஓய், நான் அங்க தனரேகையை அழிக்கிறேன்? நேத்து சொன்னாங்க நான் கோர்ட் வாசல்ல ஜோசியன். என்ன சொன்னா? ஓய், உமக்கு 50 வயசு வரைக்கும் தான் கஷ்டம், படாத பாடுபடுவாய், தெருத்தருவா நாய் மாதிரி கூட அலைவாய். ஆனா 50 வயசுக்கு அப்புறம் பாருன்னா. 50 வயசுக்கு அப்புறம் அதுவே பழகி போயிடும்னா. போங்கடா. கிடைச்சிட்டதோ. சாபாடா. இந்த போய் கிடக்காபுரம் திடீர்னு சட்ட புசத்தை பரட்டு ஏதாவது பெரிய கேஸா மாட்டிட்டு விடுதா? கமெண்ட் கடை. ஐயோ, புரட்ட வேகத்தை பார்த்தா பெருங்கேசா இருக்கு போல் இருக்கு. ஏங்கடா சட்ட புசத்தை பரட்டா கேஸ் தானா? வேற விஷயமே கிடையாதா? என் சம்சாரம் ஒரு கடுதாசி எழுதி அவங்க அம்மா வீட்டுக்கு போஸ்ட் பண்ண சொன்னா, அது தெரியாம சட்ட புஸ்தகத்துல வச்சுட்டேன். எந்த புஸ்தகத்துல வச்சேன்னு தெரியாம ஒரே பயம் காண எனக்கு. என்ன காண இதுக்கு இழிப்பேன்? நான் என்னென்னமோ நினைச்சுட்டேன். நீர் ஏதோ நினைப்பி, அதுக்கு நானா ஆளு? ஏங்கானம் பீதாம்பரம் என்னங்கானு கனகாம்பரம்? உன் மகன் ஏகாம்பரம் என்ன பண்றான்? அவன் பெரிய பிளேயர் ஆயிட்டானே. பிளேயரா? பிளேயர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காண. என்ன ஃபுட்பால் பிளேயரா, கிரிக்கெட் பிளேயரா, ஹாக்கி பிளேயரா, என்ன பிளேயர்? ஹோட்டல்ல சப்ளையர். இதுக்கு சிரிப்பா? இதுக்கு சிரிக்கலைன்னா 4 பேர் காரி துப்புவாங்கடா. ஏங்க தாம்பரம், இதுல கோர்ட்ல ஏதாவது பரபரப்பான செய்தி உண்டா? உண்டு, திடுக்கிடும் செய்தி உண்டு. சொல்லுங்க கேப்போம். ரஜினிகாந்த் இருக்காரு, தனக்கு நீதிபதி பதவி கிடைக்கலங்கிறதுக்காக கோர்ட்ல ஓன்னு கட்டிட்டு போனானே இந்த மோகன்தாஸ். அவன் கேஸ்ல வலுவில ஆஜராக போறாராம். எனக்கு தெரியாம போச்சே. நான் முந்திக்கிட்டு இருப்பேன். ரஜினிகாந்துக்கு எதிராவா? வாய முடியும். ஜவஹர்லால் நேரு எலெக்ஷன்ல எழுத்து போட்டி போட்டாங்களே, அவெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நான் போட்டா? நேருவை எழுத்து நின்னா ஒரு பேர், அதுக்கு தாங்கண்ணா. தாங்கண்ணா, உமக்கு ஒரு விஷயம் சொல்லி வைக்கிற, கவனமா கேளு. நாய் கடிச்சு சாகிறத விட ஆனை மிதிச்சு சாகிறது எவ்வளவோ மேல். இந்த ரஜினிகாந்த் இருக்கிறாரே, பெரிய அக்கிரமக்காரர் இருக்கான். என்னதான் நீதிபதி பதவி கிடைக்காட்டால் இப்படியா செய்யறது? எடுத்து சொல்ல ஆள் இல்ல. நாம எடுத்து சொன்னா நம்மளை எடுத்தறிஞ்சு பேசுறாரு மனுஷன். பாவம் மிஸ் ராதா கண்ணனுக்காக இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணன் வரல, புறப்பட்டாங்க. சார், நீங்க ரஜினிகாந்த பத்தி எதையாவது பேச போக அது கண்ணன் காதுல விழுந்துற போகுது. அவர் காதுல விழுந்ததோ உம்மை தொலைச்சு விடுவேன். ஆமா 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 ஆமா, இந்த ரஜினிகாந்த கூட சமாளிக்கலாம். இந்த கண்ணை இருக்காரு, அப்பா அப்பா, எனக்கு ரொம்ப பயம். ஓய், என்னங்கானது? கவுன்ல துவைக்கப்படாதா? உமக்கு அறிவு இருக்காங்க? அறிவு தொழில் இருந்தா தாராங்க துவைக்கிறதுக்கு. ஒரு பியூட்டி தெரியுமா? என்னது? என் சம்சாரம் இருக்காளே, அவ மொட்டை மாடியில வடா காய போட்டுக்கிட்டு இருந்தா. காக்கா வராம இருக்கிறதுக்காக இந்த கவுன் அங்க மாட்டிட்டாங்களோ. ஓய் கனகாம்பரம், என்னடா அம்மி? உம்மை ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். கோர்ட்ல தான் மறக்கிறேன், இங்கேயுமா மறக்கிறேன்? கேளு. என்னங்க அது நோட்டீஸ்? மாம்பலம் சிவவிஷ்ணு ஆலயத்தில் கனகாம்பரம் BABL அரிகதா காலட்சேபம். இப்ப எனக்கு அதுதான் காலட்சேபம். அம்பி, கோர்ட்டை விட கோயிலே மேல். எல்லாம் வந்து சேருங்கோ, சுண்டல் உண்டு. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி ஜிஷ்ணனுத ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்யக பர்தினி சைலசுத. என்னங்க ஐகிரி நந்தினி இந்த படத்தை வச்சிருந்து கல்லாருக்கும் கத்தவர்க்குமா? அவளும் தாங்க இது. இது ஐயரை நந்திரிக்காது. ஐயோ, பாம்பு 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 பாம்பு. ஐயோ, ஆம்பளை யாருமே இல்லையா? ஆம்பளை யாரா கூப்பிடுங்க. பயமா தோட்டத்துள்ள பாம்பு நுழைஞ்சுங்க. நான் விரட்டிக்கிட்டே வந்தேன், வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. பாம்பா? ஓ, பாம்பு தப்பிச்சு போயிடுதா இல்ல தப்பிச்சு வந்திருக்கா? அது மனப்பாம்பு, சாதாரணமா போகாது. நீ போ. பாப்பா மோகன்தாஸ், என்ன பெரிய பாப்பாக்கு வந்தியா? உட்கார், சொல்லிட்டு மோகனதாசா 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 மோகனதாசா. ஐ, கொலகாரன் பேப்பர்ல போட்ட மாதிரி அப்படியே இருக்கானே. அப்படியே நான் இருப்பா. இல்ல மோகனதாசா, உன் வைஃப கொன்னுட்டியாவே? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, ஆத்துக்காரிய
கொன்னுட்டு தள்ளியா இல்ல தள்ளிட்டு கொன்னியா? அது எப்படி பாரு, நெரிச்சு கொள்ற வரைக்கும் ஆத்துக்காரி கழுத்து நீட்டிண்டே இருந்தாளா? ஏன் ஆத்துக்காரி தாலி கட்டத்து கூட கழுத்து காட்ட மாட்டேன்னுட்டா? அப்புறம் எங்கதான் கட்னி? அங்கதான். நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். நீ ஜெயிச்சா 108 தேங்காய் உடைக்கிறதா அதான் பிள்ளையாருக்கு வேண்டிட்டு இருக்கேன். ஒரு தேங்காய் 75 பைசா, இன்னைக்கு 108 தேங்காய் எவ்வளவு ஆச்சு? 8 40 45. அவரே போட்டு கொடுப்பேன். ஆமா, அந்த காலத்திலேயே நானும் ரஜினி கிளாஸ்மேட்ஸ் தெரியுமா? அவர் சொல்லிக்கிறது இல்ல. ஆமா, அவர் வெக்கா சொல்லிக்க மாட்டார். படிப்புல சூரப்புலி ரஜினி, நான் கஜினி. பட் ஒன் திங், இப்பவும் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரஜினிக்கு நான் தான் எடுத்து கொடுக்கறது. போட்டு தருவாங்க, தேங்காய் தராம இருப்பாரா? ஜெயிக்க வேண்டாம். பெரியப்பா கூட்டிட்டு வர சொல்றார். வா பெரியப்பா. Come in. உன் கேஸ பத்தி கேள்விப்பட்டேன். எனக்கு என்னமோ உன்னை காப்பாத்த முடியும்னு தோன்றது. அதனால தான் உன்னை பெயில் எடுக்க சொன்னேன். டெவர், நான் இந்த கேஸை எடுத்துக்கணும்னா உன்னை பத்தி எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நீ கிளியர் பண்ணணும். இந்தாப்பா, என்ன நடந்தது என்னங்கறத ஒரு டிராமா மாதிரி சொல்லிடு. சார் வந்து என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படவோ வெக்கப்படவோ தேவையில்லை. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, அவங்க சொல்லலாம், ஆனா நீ சொல்லக்கூடாது. இறந்து போன என் மனைவி ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். ஊர் கோயம்புத்தூர். அவ என்ன காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டா. கல்யாணம் ஆன சில மாதங்கள்லயே அவளுக்கு மனநோய் ஏற்பட்டுடுச்சு. தான் ஏமாந்துட்டோமோன்ற எண்ணம் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவரு ஹிஸ்டீரியா பேஷண்டா வாழ்ந்தா. வேற கல்யாணம் செய்துக்கிறதுக்கு நான் அவர்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது சம்பந்தமா எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். ஒரு மாசமா நான் அவளை பார்க்காம இருந்தேன். கடைசியா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவளை பார்க்க அவ வீட்டுக்கு போனேன். இருட்டுன நேரம், இடியும் மழையுமா இருந்தது. காளியா? ஓ சாரியா, அத்தடியா எந்த ஊடியா? இதுதான் சார் நடந்தது. என்கிட்ட சொல்லிட்டியோ இல்லையோ? போ, நான் உன்னை காப்பாத்துறேன். சார் வந்து போடா. ஏண்டியம்மா, நீ செய்யறது நோக்கியம் என்ன இருக்கா? என்ன சித்தப்பா? ஆத்துக்காரர் கிட்டுங்கிறது நீ பரமாரத விட்டுட்டு இதுலயுமா கண்ணன் தலையிடணும் அப்படின்னு பெருசா பரமாடுறான். வேணுமா வேணுமான்னு கேட்டு போட்டா பரவாயில்ல, பொறுமா பொறுமான்னு பரமாடுறான். கண்ணன் கையால போட்டாதான் அவருக்கு சாப்பாடே உள்ள போகும். சரி, ஒரு ஆம்படையா தன் புருஷனை பத்தி பேசுற பேச்சா இது? எல்லாத்துலயுமா கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீக்கு இது செய்யப்படல. கண்ணன் தமிழர்கள் கூட அவன் பேரு. ஓய் ஏற வேண்டாம், வாய வச்சு சும்மா இருக்க மாட்டீரா? அவன் தின்னது போக மிச்சத்தை தின்னுட்டு போக வேண்டியதான உங்க வேலை. அதுக்கு இல்லடா கோபால, சொல்லேன்டா. சொல்லலாம், நம்ம 2 பேரும் ஈக்குவல் தான். பொண்டாட்டி கையால போடுறதுக்கும் கண்ணன் கையால போடுறதுக்கு வித்தியாசம் இல்லையோ? இந்த காலத்துல யாரா கையால ஓடுறா? எல்லாம் கரண்டியாலவா? சிரிச்சிரும், யாரையும் யோசிக்க மாட்டியே. அவருக்கு கட்டின பொண்டாட்டி விட கண்ணன் தான் ஒஸ்தி. அப்படின்றியோ? புதுசா கேளும். இதுக்காகத்தான் காலட்சேபத்துல உட்கார்ந்துட்டு அறகுறையா பாரதத்தை கேட்டுன்னு வராதியோன்னு சொல்றது. பாரதத்துக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இருக்குடா, ஈக்குவல் தான். அதுக்காக அக்ஷரத்துக்கு அக்ஷரம் டா பண்ண மாட. அடே, பாரதத்துல அவன் கையில பகடக்காய், உம்மா கையில பொடி டப்பா. அவன் தாய் மாமன் மெட்டர்னல் அங்கிள், நீர் சித்தப்பா எட்டர்னல் ட்ரபிள். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படின்னு என்ன பார்த்து பாரத்ல வர சௌரியங்கிறியோ? நேக்கு தெரிஞ்சு ராமாயணத்துல சகுனி வந்தது இல்ல. மணி என்ன உங்களை சொல்லு, இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உமக்கு இல்லாத பிரச்சனை எனக்கு ஒண்ணு. எது? அது வேணும். அது ஒண்ணு இருக்கோ? என்ன இருக்கு என்கிட்ட? என்ன பாக்குற மாதிரியா இருக்கு? என்ன போய் இப்ப மாமனார் பார்க்க வரலன்னு யார் அழுதாங்கன்னு? மாமனாரால ட்ரபிளோ? இது ஒண்ணு வச்சுட்டு இருக்கீர். அவரால ஒரு ட்ரபிளும் கிடையாது. அது ஒரு மொட்டம் ஜட்டம். அப்படியே உம்மா மாதிரியே தூக்கி வச்சா வச்ச இடத்துலயே இருக்கு. ஆனா என் குழந்தைகள் இருக்கு. குழந்தைகள் நினைச்சு ஏன்பா அழற? ஒய், பொடிய கண்ணுல தூவிட்டு குழந்தைகளா குழந்தைகள் பிசாத்துகள் தவறி கூட அதுகளை ஏத்துட்டு ரிக்ஷால போயிடப்படாதுங்கன்னு. ரோட்ல போறதெல்லாம் வாங்கித்தான்னு சொல்றதோ? ஏறிண்டு போற ரிக்ஷாவே வேணும்ன்றத. கோபால, குடும்பம்னா 4 தாண்டா இருக்கும். ஆம்படியாளா? குழந்தைகளை சொல்றேன்ப்பா. 4 இருந்தா பரவாயில்லையே. எலிமெண்டரி ஸ்கூலே நடத்தலாமேடா. ஆமா, குழந்தைகளை தான் குறைக்க முடியல. இந்த டா போடுறதையாவது குறைக்க முடியாது. இப்ப அதுவா எனக்கு பிரச்சனை. இந்த ரஜினிகாந்த் இருக்காரு, கண்ணனை தத்தெடுத்ததுக்கு பதிலா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி எந்த பையனை வேணா கொடுத்திருப்பனே. சும்மா கும்பகோணம் அடுக்கு மாதிரி பெத்து வச்சிருக்கேன். ஆனா இந்த கண்ணன் பையன் சும்மா சொல்லக்கூடாது, கெட்டியா பிடிச்சிருக்கான்.